உலகத்தின் மூத்த தமிழ் குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இதை நான் செஞ்சு முடிச்சிருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சிருந்தா 2-3 ஆன்சர் எழுதி நான் சென்டம் வாங்கியிருப்பேன். ஒரு நல்ல சான்ஸ்டா, நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். இந்த மாதிரி கேட்காத ஆட்களே கிடையாது. காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள். அப்போ காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். காலம் பொன் போன்றது இல்லையா, கண்ணானது. காலம் உயிர் போன்றது. தங்கெல்லாம் கூட வாங்கிக்கலாம். உயிர் போயிடுச்சுன்னா இந்த சத்தத்துக்கு மரியாதை இருக்குதுங்க. இந்த ஒரு நொடி இதை 10 பிரிக்கலாம். இந்த 10 உலக சாதனை செஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ காலத்தை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ, திட்டம் போடு. நீ தேர்வுக்கு முன்னாடியே திட்டம் போடு. ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிக்கு போகிறல்ல, அன்னைக்கே திட்டம் போடு. ஒரு வாரத்துக்கான திட்டம் போடு. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் வரிசை எண், சப்ஜெக்ட், டைம், ரிமார்க்ஸ், ஒரு வாரத்துக்கு டைம் டேபிள் போடு. திங்கட்கிழமை மாலை 5லேருந்து 8 மணி வரைக்கும் என்னென்னலாம் படிக்கலாம், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சப்ஜெக்டை மாற்று. இப்படி சனிக்கிழமை வரைக்கும் திட்டம் போடு. அடுத்தது ஒரு வாரத்துக்கு போடு. இப்படி திட்டம் போட்டு என்னென்ன சப்ஜெக்டை எந்தெந்த டைமில் படிக்கலாம். சப்போஸ் படிக்க முடியல, அந்த ரிமார்க்ஸில் எழுதி வச்சு, திங்கட்கிழமை இந்த சப்ஜெக்ட் நான் படிக்கலை, வெட்னஸ்டே படிச்சிட்றேன் அப்படின்னு எழுதி வை. தமிழ்நாடு என்ன, இந்தியாவே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். எந்திரி, குழி, புத்தாடை போடு, செய்ய வேண்டிய காரியத்தை செய்துட்டு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு. நம்ம இந்திய திருநாடே பட்டாசு வெடிக்கிட்டோம். ஆனால் இன்னும் 5 மாதம் கழித்து எனக்கு பொதுத் தேர்வு வருது, நான் அடுத்த வருஷம் பெரிய தீபாவளி கொண்டாடுறேன்ட்டு தீபாவளி அன்னைக்கு கூட நீ புது ட்ரெஸ் போட்டுட்டு படி. பொங்கலுக்கு 3 நாள் லீவு. எந்திரி இல்லையா, பொங்கல் வை, சாமி கும்பிடு, உங்கள் ஊரில் நடக்கிற சின்ன சின்ன விளையாட்டுகளில் கலந்துக்க. ஆனாலும் ஒரு 5 மணி நேரத்தை ஒதுக்கி அன்னைக்கு படி. எந்த திருவிழா வரட்டும், எந்த பண்டிகைகள் வரட்டும், அன்னைக்கு கூட நீ படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் உனக்கு சரியான வெற்றியை தரும். எத்தனை தீபாவளி, எத்தனை பொங்கல் வரும், எத்தனை திருவிழாக்கள் வரும். ஆனால் வருடத்துக்கு 1 முறை தான் உனக்கு பொது தேர்வு, வருடத்துக்கு 2 முறை தான் உனக்கு செமஸ்டர் வரும். உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நிலாவில் காலை வச்சு ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடி இன்னொருத்தனுக்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. அந்த மனிதர் பயந்தார். உனக்கு பேரே தெரியும், தெரியலனாலும் போய் தேடிப்பார். அடுத்த வாய்ப்பு ஆம்ஸ்ட்ராங். இன்றைக்கி நம்ம மொபைல் வந்துருச்சு. ஆரம்ப காலத்தில் டெலிஃபோன், கிரகாம்பெல் கண்டுபிடிச்சதை விட சக்தி வாய்ந்ததை 1 வருடம் கழித்து ஒரு மனிதர் கண்டுபிடிச்சார், எலிசா கிரே. ஆனால் அவர் போய் சேர்றதுக்குள்ளார டைம் ஆயிடுச்சு. அதனால் யார் முதல்ல வந்தாங்களோ அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் டெலிஃபோனை கண்டுபிடிச்சது கிரகாம்பெல் அப்படின்ற பதிலைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்படி காலத்தோடைய அருமை அந்த மாதிரி அருமை. திட்டம் போடு. இந்த நேரத்தை எப்படி எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற திட்டத்தை போட்டினா எதிர்வரும் தேர்வாகட்டும், நேர்முக தேர்வாகட்டும், செமஸ்டர் ஆகட்டும், அத்தனையிலுமே உனக்கு வெற்றி வெற்றி வெற்றி. ஆக சரியான திட்டமிடல். அந்த திட்டமிடலுக்கு காலம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பகுத்தறிவை பயன்படுத்து. தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.